ரயான் குக்லர் டைரக்ஷனில் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஜானரை சேர்ந்த பீரியட் மூவியான சின்னர்ஸ் வர ஏப்ரல் 18ஆம் தேதி இந்தியாவில் பிரதான 4 மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. 1930களில் தெற்கு அமெரிக்காவில் நடக்கும் கதையாக அமைக்கப்பட்ட இந்த படத்தில் ஸ்மோக் மற்றும் ஸ்டாக்னு மைக்கேல் பி ஜோர்டான் ட்வின் பிரதர்ஸாக டுயல் ரோலில் நடிச்சிருக்காரு. இவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பும்போது ஒரு பெரிய தீமையை எதிர்கொள்கிறாங்க. அதனால் நடக்கும் திருப்பங்கள் தான் இந்த படத்தின் ஸ்க்ரீன் பிளே. பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் தவிர ஃப்ரூட்வேல் ஸ்டேஷன், கிரீட், பிளாக் பேந்தர்னு எல்லா ரயான் குக்லர் படங்களையும் மைக்கேல் பி ஜோர்டான் மெயின் ரோலில் நடிச்சிருக்காரு. ஹைலி ஸ்டெயின்ஃபீல்ட், மைல்ஸ் கேட்டன், ஜாக் ஓகானல், ஒன்மி மசாக்கு, ஜெய்மி லாவ்சன், ஓமர் பென்சன் மில்லர், லீ ஜோன்லி, டெல்ராய் லிண்டோ உள்ளிட்டோர் சின்னர்ஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க. ரயான் குக்லர் தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான ப்ராக்சிமிட்டி மீடியா மூலமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்குறதுல சோனி பிக்சர்ஸ், வார்னர் பிரதர்ஸ், யூனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனங்களுக்கிடையே பயங்கர போட்டி நிலவி இருக்கு. ஏன்னா ரயான் குக்லரின் முந்தைய படங்கள் கம்மி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நல்ல வசூலை பெறக்கூடியவையா இருந்திருக்கு. கடைசியில் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் இந்த படத்தின் விநியோக உரிமையை கைப்பற்றுச்சு. சின்னர்ஸ் படத்தின் ஓவரால் பட்ஜெட் $90 மில்லியன் ஆகும். அதாவது இந்திய மதிப்புப்படி தோராயமா 774 கோடி ரூபாய்களாகும். ஏப்ரல் 13, 2024 அமெரிக்காவின் நியூ ஓர்லாண்ட்ஸ் சிட்டியில் தொடங்கப்பட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை 17 அன்னைக்கு முடிவடைஞ்சது. பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண ஆட்டம் டுரால்டு சின்னர்ஸ் படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐமேக்ஸ் 65mm மற்றும் பேனாவிஷன் 70mm கேமராக்கள் மூலமா ஆட்டம் டுரால்டு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. ரயான் குக்லரின் ஆஸ்தான எடிட்டரான மைக்கேல் பி ஷாவர் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. 1.43:1, 2.76:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்களில் இந்த படத்தை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல ரயான் குக்லரின் ஆஸ்தான கம்போசரான லுட்விக் கோரன்சன் தான் சின்னர்ஸ் படத்தின் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் வேனம், டெனட், ஓப்பன் ஹைமர் போன்ற படங்களுக்கும் இசையமைச்சிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. சின்னர்ஸ் படம் போட்ட பட்ஜெட்டை எடுக்கணும்னா பிரேக் ஈவனா குறைஞ்சது $185 மில்லியன் வசூலையாவது பெற்றாகணும்னு வெரைட்டி மேகசின்ல சொல்லியிருக்காங்க. சின்னர்ஸ் படத்தை பார்க்க நீங்க ஆவலா இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.